Hi students, this is Copy Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கிளாஸ் 12th ஓட சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.1 ஓட ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தான் நம்ம. ஸோ இதுல பாருங்க டிட்டர்மைன் த வெதர் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ ஒரு ஃபைவ் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. சரியா, இதுல வந்து நம்ம ரெஃப்ளெக்சிவ், சிமெட்ரி அண்ட் டிரான்சிட்டிவ் என்ன பண்ணணும் ஃபைண்ட் பண்ணணும். First subdivision relation R in the set A equal to 1, 2, 3, etc. 13, 14 define as ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. R equal to அந்த ரிலேஷன் R equal to x, y 3x minus y equal to 0. இந்த கண்டிஷன் கொடுத்துட்டு இது ரிலேஷன் ரெஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, டிரான்சிட்டிவ் மூணுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா நம்ம என்ன பண்ணோம் செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நான் கண்டிஷன் எழுதியிருக்கேன். A வேல்யூ எழுதியாச்சு, R வேல்யூ நம்ம எழுதிட்டோம். இப்ப பாருங்க, A வேல்யூ கொடுத்துருக்கோம், R வேல்யூ கொடுத்துருக்கோம். இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், A வேல்யூ R வேல்யூ இருக்குல்ல, R வேல்யூ வந்து இருக்கிற R வேல்யூல நான் என்ன பண்ணுவேன், ஆர்டர் பேரை நான் எழுத போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் வந்து நம்ம என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பமே சொல்றதுதான், லைக் பண்ணுங்க, தென் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. R வேல்யூ, இந்த R வேல்யூ வந்து நான் என்ன பண்ண போறேன், ஆர்டர் பேரை என்ன பண்ண போறேன், நான் எழுத போறேன். எப்படி எழுதலாம்னா பாருங்க, இப்போ ஏவோட வேல்யூ வந்து 1. ஸோ ஏவோட வேல்யூ 1, அந்த 1 வந்து நான் எக்ஸ், இந்த 1 இந்த வேல்யூஸ்லாம் ஃபுல்லா நான் எக்ஸா எடுத்துக்கிறேன். எக்ஸா எடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா 3x, எக்ஸோட வேல்யூ 1 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. அப்ப மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த 3 ஈக்குவல் டு வெளில வந்தா என்ன வரும், -3. கேன்சல் பண்ணா ஒய் வேல்யூ 3. எக்ஸோட வேல்யூ நான் 1ன்னு போட்டா ஒய்யோட வேல்யூ எனக்கு 3ன்னு கிடைக்குது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து 1, 3. அதே போல செகண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 2 நான் என்ன பண்றேன், அப்ளை பண்றேன். 3x minus y equal to 0. இந்த கண்டிஷன்ல, இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2 நான் என்ன பண்றேன், சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும்னா -6. தட் இஸ் ஒய் வேல்யூ 6 எனக்கு என்ன கிடைக்கும். அப்ப அந்த ஆர்டர் பேர் என்ன எழுதுனா 2, 6. அதே போல ஒன்னொன்னா போடுங்க. எக்ஸ் இருக்கிற பிளேஸ்ல 3 போடுங்க. எக்ஸ் இருக்கிற பிளேஸ்ல 3 போட்டீங்கன்னா 3 3s are 9. அது ஈக்குவல் டு வெளில வந்தா -9. மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒய்யோட வேல்யூ +9 ஆயிடும். 3, 9. அடுத்தது இதுல ஓரளவு வந்து பாருங்க, இங்க 3யோட 3 மட்டும் பண்ணா 3, 2ஓட 3 மட்டும் பண்ணா 6, 3யோட 3 மட்டும் பண்ணா 9 வந்துருச்சு. அப்ப இங்க ஒரு 4 வரும். 4ஓட அகைன் 3 நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 12. இதே கூட முடிச்சிடலாம், ஏன்னா ஒரே ஆர்டர் மல்டிப்ளை பை 3ல தான் இருக்கு. ஓகே, 12. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரெஃப்ளெக்சிவா அப்படின்னு என்ன பண்ண போறேன், செக் பண்ண போறேன். ரெஃப்ளெக்சிவா நான் செக் பண்றது ஃபர்ஸ்ட் ரெஃப்ளெக்சிவோட கண்டிஷன் என்ன, A பிலாங்ஸ் டு ஆரா எனக்கு என்ன பண்ண இருக்கணும். இப்போ 1 பிலாங்ஸ் டு A. 1 வந்து ஏல இருக்கா பாருங்க, 1 வந்து ஏல இருக்கு. இந்த 1ன்றது ஏல அவங்க கொடுத்திருக்கிற கொஸ்டின்ல 1 வந்து பிலாங்ஸ் டு A இருக்கு, ஏல இருக்கு. இப்போ எனக்கு R வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ரிலேஷன் R வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணனா பண்ணல பாருங்க. பட் 1, 1 ஏனா 1, எனக்கு ரிலேஷன்ல இருக்கா பாருங்க. இந்த ஆர்டர்ல 1, 1 இல்லவே இல்லை. does not belongs to R. So R is not reflexive. ஏன்னா எனக்கு 1, 1 இல்லாதனால R is not reflexive நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிடலாம். அடுத்தது நான் என்ன பார்க்கணும் அப்படின்னா சிமெட்ரிக் இருக்கான்னு என்ன பண்ண போறோம் பார்க்க. சிமெட்ரி இருக்கான்னு நம்ம பார்க்கும்போது பாருங்க, என்ன கண்டிஷன், A, B belongs to R னா B, A belongs to R எனக்கு இருக்கணும். ஸோ அதுதான் கண்டிஷன். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஆர்டர் பேர்ல இருந்து 1, 3 என்ன பண்றேன் எடுப்பேன். 1, 3 belongs to R. 1, 3 belongs to R கரெக்ட் தான். பட் ஆனா 3, 1 belongs to R பாருங்க. 3, 1 இந்த ஆர்டர்ல இருக்கா, 1, 3 இருக்கு. A, B இருக்கு, B, A இருக்கா பாருங்க. 1, 3 இருக்கு. 3, 1 இருக்கா பாருங்க. 3, 1 இல்ல. So does not belongs to R. அதனால it is R is
not symmetric relation. R is not symmetric relation. ஓகே, இப்போ அடுத்த ஃபைனலா நம்ம பார்க்க போறது என்ன, டிரான்சிஸ்டிவ் இருக்கான்னு நம்ம என்ன பண்ண போறோம், செக் பண்ண போறோம். டிரான்சிஸ்டிவ் நான் எழுதிக்கிறேன், டிரான்சிஸ்டிவ் இருக்கான்னு பார்ப்போம். அதோட கண்டிஷன் நமக்கு என்ன தெரியும், A, B belongs to R னா implies B, C belongs to R இருக்கணும். ஃபைனலா எனக்கு A, C satisfied belongs to R satisfied பண்ணணும். இப்போ என்ன பண்றேன், ஒரு நம்பர் என்ன பண்றேன் எடுக்கிறேன். என்ன எடுக்கிறேன், 1,3 அதே மாதிரி 1,3 எடுக்கிறேன். 1,3 belongs to R. செக் பண்ணுங்க, 1,3 belongs to R ஆன்ட்டு R தான். 1,3 belongs to R. Rல தான் இருக்கு 1,3. ஓகே, A, B வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது. அதே போல இம்ப்ளைஸ் B, C னா 3, C க்கு வந்து நான் ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன், 9 நான் கொடுக்குறேன். பிலாங்ஸ் டு R நான் செக் பண்றேன். இருக்கா பாருங்க, 1,3 A, B B, C 9 நான் கொடுத்துருக்கேன். ஸோ 3,9 எனக்கு இருக்கு. 3,9 அடுத்தது இம்ப்ளைஸ் ஃபைனலா A, C வரணும். A, C வரதுனால இதுல எது எனக்கு A, 1 தான் A. B ல 1 தான் A. C எனக்கு என்ன வருது, 9. 1,9 வந்து Rல இருக்கா பாருங்க, 1,9 Rல 1,9 நம்ம கொடுத்திருக்கிற அந்த ஆர்டர் பார்ல இல்லவே இல்லை, R ரிலேஷன்ல இல்லவே இல்லை. இல்லாதனால டஸ் நாட் பிலாங்ஸ் டு நம்ம என்ன பண்ணலாம், டஸ் நாட் பிலாங்ஸ் டு R. இதுல ஒன்னு சாட்டிஸ்ஃபை, இதுல வந்து A, B சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, B, C சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. பட் A, C சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஒன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணலனாலும் நம்ம என்ன எழுதணும்னா R is not transitive. நம்ம என்ன பண்ணோம், ஒன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணனாலும் நம்ம என்ன பண்ணோம், நாட் டிரான்சிட்டிவ். சார் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒன்னே ஒன்று தானே சார், எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் டிரான்சிட்டிவ், இல்ல அப்படின்னா நாட் டிரான்சிட்டிவ் ரிலேஷன். ஓகேங்களா, இதுல நமக்கு நெய்தர் ரெஃப்ளெக்சிவ் சிமெட்ரி ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. டிரான்சிட்டிவ் ரெண்டுமே, அதாவது மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல. ரெஃப்ளெக்சிவும் சாட்டிஸ்ஃபை பண்ணல, சிமெட்ரியும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதே போல டிரான்சிட்டிவ் நமக்கு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சம் இதோட முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.